இங்கே உள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, சோமவரதராஜ பெருமாள்ட்டு. மலைக்கருப்பு சாமி கோயில் போகிற வழியில் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒத்தையடி பாதை அது ரோட்டில் வரும்னு நினைக்கிறேன். இறங்கிக்கிட்டான், வந்துட்டோம் கோயிலுக்கு. என்ன பேச போகிறாங்களா? அவங்களே வழி சொன்னாங்கள்ட்ட. இப்போ இப்படி போங்கன்ட்டு மரத்துக்கு மரம், அதான் அந்த மரம் தெரியுனாங்களே. முன்னாடி இது அங்கே இருக்குது. மலைக்கருப்பு சாமி கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற சோமவரதராஜ பெருமாள் கோயில். சுற்றி மஞ்சள் காடாக இருக்குது. ஒரு பாறை, சின்ன பாறை, ஒரு பெரிய மரம், மரத்தடி இருக்கிற ஒரு கோயில். போன தடவை கோயிலுக்கு போனப்போ தொடன்கொம்பையில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த கோயில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, திரும்ப இப்போ மலைக்கருப்பு சாமி சாரி தொடன்கொம்பையில் கொம்பு தூக்கியம்மன் கோயிலுக்கு போகும்போது சொல்லியிருந்தார் அவங்க தோட்டத்தை பார்த்து இந்த கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, மலைக்கருப்பு சாமி கோயிலுக்கு வந்தோம், அதனால் சரி கோயில் பார்த்துட்டு போயலான்னு வந்திருக்கோம். நல்லா பெரிய மரம். தோப்புக்குள்ளே இருக்குது அந்த கோயில். பெருமாள் கோயிலில் நந்தி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சோமவரதராஜ பெருமாள் கோயில். ஒரு சின்ன கோயில் தான், பாறை மேல் இருக்கு. நல்ல பெரிய மரம். ஆனால் இது என்ன மரம்ண்ணா? இது என்ன மரம்? ஆயமரமா? ஆயமரம். நல்ல பெரிய மரம். கோயில் பார்த்திங்கன்னா பழங்கால கல்திட்டை மாதிரி அமைப்பில் இருக்குது. கல்லாம் அடுக்கி வச்சு மேலே ஒரு பெரிய கல்லை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோபுரம் கட்டியிருப்பாங்க போல் இருக்குது. பார்க்குறதுக்கு கல்திட்டை மாதிரி அமைப்பில் தான் இந்த கோயில் இருக்குது. நல்லா சுண்ணாம்புல பூசினதால அது சரியாக தெரியல, ஆனால் கல்திட்டை அமைப்பில் தான் இந்த கோயிலை இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டால் ஆனது கிடையாது. மேலே ஃபுல்லாக வந்து கல்லாலேயே மூடியிருக்காங்க. கோபுரம் மட்டும்தான் வந்து செங்கல்லால் கட்டியிருக்காங்க. அது ஆமாம், அது கூட டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் மீதி ஃபுல்லாக வந்து எல்லாமே கல் தான், கல்லால் தான் கட்டியிருக்காங்க. மேற்கூரை ஃபுல்லாக வந்து கல் தான். ரொம்ப பழமையான கோயில், அருமையாக இருக்குது. கல் செதுக்கல, மேலேயே வந்து கல் வச்சு மூடி இருக்காங்க, காங்கிரீட் கிடையாது. ஆமாம். ஆனால் இந்த பெருமாள் கோயிலில் நந்தி இருக்குது. இந்த நந்தி வந்து வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க. நானும் ஆச்சரியமாக கேட்டேன் பக்கத்தில் தோட்டத்துக்காக இருக்குது. நல்ல பெரிய மரம். இந்த பாறை மேலே தான் இந்த கோயில் இருக்குது. சோமவரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு. வாழைத்தோப்பு, மஞ்சத்தோப்பு.
சூப்பராக இருக்குது இடமே. மஞ்சக்காடு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பின்னாடி மலை, நடுவில் ஒரு சின்ன கோயில், பெரிய மரம்.